மூத்த வழக்கறிஞர் KM விஜயன் அவர்களை பெரிதும் மதிக்கிறேன். அவர் நல்ல கருத்துக்களை தான் பொதுவெளியில் எடுத்து வைப்பாரு. ஆனா இதுல நான் அவரோட வேறுபடுறேன். ஏன்னு சொன்னா, அதாவது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவுல சொல்லிடுச்சு. இப்போ என்ன சொல்லிடுச்சுன்னா, எப்படி வரம்பு மீறி சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி இந்த வழக்கை எடுத்தாரு, இது எப்படி கிரிமினல் ரிட்டா மாத்தினாங்க, இது எப்படி ஒரு அடுத்த பார்ட்டிக்கு நோட்டீஸே கொடுக்காம எதிர்த்தரப்புக்கு இயற்கை நீதிக்கு புறம்பாக தாவேக்காவையோ விஜயோ கூப்பிட்டு அவங்க தரப்பு நியாயத்தை எதுவும் கேட்காம தன்னிச்சையாக அவரை பத்தி அவதூறான கருத்துக்களை சொன்னது, இந்த SIT ஃபார்ம் பண்ணது, இது எல்லாமே தவறுன்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த தீர்ப்புல இன்னொன்னு இருக்குன்னா, இவரை இந்த கோர்ட் அதாவது உயர் நீதிமன்ற ரிஜிஸ்ட்ரார் விளக்கணும் எப்படி இந்த ரிட் மனு கிரிமினல் ரிட்டா மாறிச்சு. பொது நலன் வழக்கு, பொது நலன் சம்பந்தமான அந்த வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கா மாறிச்சு. அதே போல இந்த வழக்குல பார்ட்டியா இல்லாத தாவேகா தலைவரை பத்தி பல விஷயங்களை நீதிமன்றத்துல நீதிபதி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வரம்பு மீறி கரூர்ல தான் அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிச்சுட்டு இருக்குது. அதை இவர் சாதாரணமா தனி நீதிபதி விசாரிக்க மாட்டாங்க. ஒரு அமர்வு பெஞ்சு விசாரிக்குதுன்னா சிங்கிள் ஜட்ஜி அதுல இருந்து வெளியே போயிடுவாங்க. நாங்க இல்லைங்க அங்க விசாரிக்கிறாங்கன்னு. அதான் நியாயம்.